ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனியா மேரி வீடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். எல்லோரும் இன்றைக்கி நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடையில் வாங்கி சாப்பிட்ற குர்குரே அதை வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கப் அவல் இருந்தால் மட்டுமே போதும். அவலும் ஒரு 3 ஸ்பூன் ரவை இது இருந்தாலே போதும். நம்ம ஈஸியாக வீட்டில் குர்குரே செஞ்சிடலாம். இப்போ நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க அடுப்பில் வச்சு. அந்த நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது பொறுப்பாக வரணும்ல, அதுக்காக அந்த அவலை கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்தில் தட்டி வச்சுட்டு, அதே பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வறுக்கிறதுக்கு காரணம் நல்லா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது மொறுன்னு வரணும். அந்த குர்குரே கடையில் வாங்கி சாப்பிட்றோம்ல, அது மாதிரி மொறுன்னு வரணும். அதுக்காக தான் நம்ம அதை போட்டு வறுக்கிறோம். வறுத்த ரவையாகவே இருந்தாலுமே நம்ம ஒரு தடவை கொஞ்சம் வறுத்துக்கிட்டால் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நான் 3/4 கப் அவல் போடுறதுக்குனால 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை அதையும் போட்டு நான் வறுத்துக்கிறேன். கலர் மாறக்கூடாது. கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து அதை இன்னொரு பாத்திரத்தில் தட்டி வச்சுக்கோங்க. ரெண்டும் சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டையும் சேர்த்து ஒன்று போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா ஆறிட்டு அவளும் நல்லா ஆறிட்டு ரவையும் அவளையும் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தனித்தனியாக அரைச்சி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டையும் ஒன்று போல் போட்டே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். விருப்பப்பட்டால் இதுலேயே நம்ம முந்திரி போட்டு கூட, இப்போ நம்ம அவளும் ரவையும் போட்டிருக்கோமா, இது கூட ஒரு 4 முந்திரி பருப்பையும் வறுத்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு பிறுபிறுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட குர்குரே மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா இதுலேயே நீங்கள் வத்தல் பொடியும் சேர்த்துக்கலாம். நான் இதில் சாட் மசாலா சேர்க்க போகிறேன். அதனால் இதில் கொஞ்சோண்டு நெய், அதாவது 2 சின்ன தேக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நிறைய தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது. நம்ம போட்டிருக்க நெய்யும் உப்பும் நல்லா ஃபுல்லாக கலந்து வர்ற அளவுக்கு பிசைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக, நிறைய தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் பாருங்கள், அதே மாதிரி டைட்டாக பிசையணும். ஒன்று போல் சேர்ந்துருக்கணும் அவசியம் இல்லை. சப்பாத்தி மாவு எப்படி இருக்கும், நல்லா கொஞ்சம் டைட்டாக அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தெளித்து எடுத்துக்கோங்க. குர்குரே கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு இது அவலில் நம்ம செய்கிற குர்குரே ரொம்ப நல்லது தான். நம்ம கூட டீ டைம் ஸ்நாக்ஸாக இது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம ஹாலிடே ஸ்நாக்ஸ் போட்டு சீரீஸ் போயிட்டுருக்கா, அதனால் இது ஹாலிடே ஸ்நாக்ஸில் இது நம்ம 4வது ரெசிபி இது. ஏன்னா வீட்டில் இருப்பாங்களா, ஏதாவது செஞ்சு தாங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம கடையில் போய் 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாங்கன்னா அந்த குர்குரே தான் வாங்கிட்டு வருவோம். குர்குரே, லேஸு இந்த மாதிரி ஐட்டங்கள் தானே வாங்கிட்டு வருவாங்க. அது நம்ம வீட்டிலே செஞ்சுட்டோன்னா எதுக்கு அவங்க வெளியில் அலைய போகிறாங்க? இப்போ நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுட்டு கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம அந்த உருட்டி எடுப்போம் பாருங்கள், அந்த மாதிரி நீளமாக உருட்டி எடுத்துக்கோங்க. இவ்வளோ நீளம் தான் உருட்டணும், இவ்வளோ உயரம் தான் உருட்டணும்னு இல்லை, நம்ம விருப்பம் தான். எனக்கு நீளமாக வேண்டாம் அப்படின்னாலும் இந்த சீப்பு சீடைன்னு ஒன்று செய்வாங்க பாருங்கள், அந்த சீப்பில் அந்த மாவு உருண்டை பிடிச்சி திருப்பி எடுப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இல்லை நான் சீடை மாதிரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னா உருண்டையாக கூட செஞ்சுக்கலாம். உருண்டையாக போடும்போது நல்லா ஸ்மூத்தாக ரவுண்டாக போடக்கூடாது, அப்படி பிச்சு போடுற மாதிரி போடணும். இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கணும். அப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுக்கணும். இதை நம்ம 2 தடவை பொரித்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை பொரித்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் பொரித்து முடித்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை மொத்தமாக போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா அந்த மொறுமொறுப்பு குறையவே குறையாது. நீங்கள் ஒரு வாரத்துக்கு வச்சுருந்தாலும் அந்த மொறுமொறுப்பு குறையவே குறையாது. இப்போ நம்ம உடனே எடுத்து வச்சிட்டோன்னா மொறுமொறுன்னு இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சவுன்னு இருக்கும். அந்த மாதிரி, ஏன்னா குர்குரே அப்படி இருக்காது, நமக்கு ஃபுல்லாமே மொறுமொறுன்னு தான் இருக்கும். அதனால் 2 தடவையாக அதை போட்டு பொரிச்சு எடுக்கணும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டு கடைசியில் பொரித்து எடுத்ததை ஃபுல்லாக திரும்ப மொத்தமாக போட்டு லைட்டாக பொரித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா உள்ள வரைக்கும் நல்லா வெந்துடும், மொறுமொறுன்னு இருக்கும். இதை நம்ம அடுப்பு சிம்லேயும் வைக்கக்கூடாது, ஃபீடாக வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரித்து எடுத்தால் தான் அது சூப்பராக இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக வச்சிட்டிங்கன்னா மேலெல்லாம் வெந்துடும், உள்ளே வேகவே வேகாது. ரொம்ப ஸ்லோவாக வச்சிங்கன்னா
அது எண்ணெயை தான் குடிக்குமே தவிர வேகவே வேகாது. அதனால் ஃபஸ்ட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் அது 2 தடவை பொரிக்கணும், 2 பேட்சாக பொரிக்கணும். அப்போ தான் நமக்கு மொறுமொறுன்னு குர்குரே மாதிரியே இருக்கும். இப்போ அது எல்லாத்தையும் நல்லா பொரித்து எடுத்துட்டோம். இது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அத்தனையும் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். நம்ம பிள்ளைங்கிட்ட கூட இந்த மாதிரி உருட்டி தாங்கணுன்னா அவங்க விளையாட்டுத்தனமாகவே உருட்டி கொடுத்துருவாங்க. இந்த பெரியவங்களாம் விளக்குத்திரி உருட்டுவாங்க பார்த்தீங்களா, பஞ்சு வச்சு. அதே மாதிரி நம்ம இப்போ இந்த அவல் ரவை பொடியை வச்சு நம்ம உருட்டுறோம், அவ்வளோதான். சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க, விளையாட்டுத்தனமாகவே அவங்க செஞ்சுருவாங்க. நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா. இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப பொரிப்போமா, பொரிக்கும் போது நல்லா சூப்பராக கிறிஸ்பி ஆயிடும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா போட்டு, வத்தப்பொடி சேர்க்கணும்னு விருப்பப்பட்டவங்க வத்தப்பொடி கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சோண்டு சாட் மசாலா மட்டும் போட்டு கலந்து எடுத்திருக்கேன். நம்மளோட ஹோம்மேட் குர்குரே ரெடி ஆயிடுச்சு. இந்த குர்குரே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இனியா மேரி வீடி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.